ஜூலை 29 புனித மார்த்தா. மரியா மற்றும் லாசரின் அன்பு சகோதரியான மார்த்தா பெத்தானியாவில் பிறந்தார். ஆண்டவர் இயேசுவிடம் மிகுந்த விசுவாசத்தோடு இருந்த மார்த்தா ஆண்டவருக்கு பணிவிடைகள் செய்து பக்தியோடு வாழ்ந்தார். தன் சகோதரன் லாசரை இழந்த மார்த்தா ஆண்டவர் இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று கூறி தன் விசுவாசத்தினை அறிக்கையிட்டார். ஆண்டவர் இயேசு மார்த்தாவின் சகோதரியான மரியா வீட்டிற்கு வருகை தந்தபோது ஆண்டவருக்கு பணிவிடைகள் புரிந்த மார்த்தா நற்செய்திக்கு செவிமடுப்பதே முதன்மை வாய்ந்தது என்று புரிந்து கொண்டார். ஆண்டவர் இயேசு திருப்பாடுகள் பட்டபோது மிகுந்த வேதனைக்கு உட்பட்ட மார்த்தா ஆண்டவரின் உயிர்ப்பிற்கு பின்பு பிரான்ஸ் நாட்டில் நற்செய்தியினை அறிவித்தார். ஆண்டவர் இயேசுவுக்கு பணிவிடை புரிந்து நற்பணியினை தேர்ந்து கொண்ட மார்த்தா கிபி 80ஆம் ஆண்டு விண்ணகமடைந்தார். ஆண்டவர் இயேசுவிடம் விசுவாசம் கொண்டு ஆண்டவருக்காக தன் வாழ்வினை அர்ப்பணித்துக் கொண்ட மார்த்தாவினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித மார்த்தா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கும் நம் பெற்றோருக்கும் பணிவிடைகள் புரிவோம்.